ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான். ஆக்சுவலாக அது ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2024. ஸோ இதில் நான் மிட் டர்ம் பற்றி மட்டும் சொல்ல போகிறது இல்லை, அதையும் தாண்டி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கீஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து 21 மார்க்ஸ் வரும் பப்ளிக் எக்ஸாமில். அந்த 20ல் உங்களுக்கு 18 தான் புக் பேக் வரும். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் நான் முடித்தேன், எனக்கு 2 1 மார்க் வந்து புக்கிங் தான் வந்துச்சு. 18 சாப்டர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து கடைசியில் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. அந்த கிரேஸ் மார்க்னால தான் எனக்கு ஃபுல் மார்க் வந்துச்சு அந்த சப்ஜெக்ட்டில். காமர்ஸ் வந்து ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம். நான் சொல்கிற மாதிரி படிங்க, நான் போடுற வீடியோலாம் அப்பப்போ நீங்கள் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு காமர்ஸ் ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். நான் உங்களுக்கு கம்பல்சரிலாம் எப்படி வரும்னு மறக்காமல் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இந்த மந்த்துக்குள்ளே நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமர்ஸில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எதுவுமே டீட்டெயில் இதுலேருந்து வரும் அதுலேருந்து வரும்னு சொல்ல முடியாது. நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வேணால் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த சாப்டர் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7th ஸ்டாக் மார்க்கெட்டு, 8th செபின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ், இன்டர்வியூஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15th சாப்டர் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங் வந்து நிக்கி மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 27 28 மீட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரிக்ஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.